Students, Economics Lesson 4 Consumption and Investment Function நுகர்வு மற்றும் முதலீட்டு சார்பு. The theory of multiplier and the theory of accelerator, that means first one theory of multiplier and second one the theory of accelerator are the two sides of the theory of fluctuation. Theory of fluctuation உடைய two sides. Theory of fluctuation அப்படின்னா ஏற்ற இறக்கங்களின் கோட்பாடு. அதனுடைய ரெண்டு சைடு தான். ஃபஸ்ட்டு சைடு என்னென்னா தியரி ஆஃப் மல்டிப்ளையர், செகண்ட் சைடு தியரி ஆஃப் ஆக்சிலரேட்டர். Just as the theory of demand and the theory of supply are the two sides of the theory of value. அதாவது தியரி ஆஃப் வேல்யூடைய டூ சைட்ஸ், தியரி ஆஃப் டிமாண்ட், தியரி ஆஃப் சப்ளை. அதே மாதிரி the theory of multiplier, theory of accelerator are the two sides of theory of fluctuations. The full theory must be that which shows both sides in operation. அதாவது ஃபுல் தியரி இதை பற்றி நமக்கு விளக்கம் அளிக்கிறது. இன்ட்ரொடக்ஷன் செட் பை J.R. Hicks. Introduction. In the second chapter we have seen the concept of national income, its measurement, importance and difficulties. The present chapter, that means fourth chapter, deals with consumption function, நுகர்வு சார்பு, and the investment function, முதலீட்டு சார்பு, which play a vital role in influencing national income. அதாவது நேஷனல் இன்கமில் அதிகமாக இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். The primary macroeconomic objective is accelerator of growth of national income. அதாவது நேஷனல் இன்கமோட க்ரோத்துக்கு அப்ஜெக்டிவாக இருக்கிறது ஆக்சிலரேஷன் மீன்ஸ் முடுக்கி. The national income comprises of consumption goods and investment goods. Consumption goods means C, investment means I. The national income comprises, அதாவது தேசிய வருமானம் எதை உள்ளடக்கியது என்றால் கன்சம்ஷன் குட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், நுகர்வு பொருள், முதலீட்டு பொருள். There is close correlation between investment and national income. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நேஷனல் இன்கமுக்கும் க்ளோஸ் ரிலேஷன், நெருங்கிய தொடர்பு உண்டு. The multiplier refers to the changes in national income resulting from changes in investment. Multiplier means பெருக்கி. Multiplier refers means changes in national income, தேசிய வருமானத்தை அதிகப்படுத்துவதும் அதனுடைய விளைவாக முதலீட்டை அதிகப்படுத்துவதுமே மல்டிப்ளையர். The value of multiplier itself depends on consumption function or marginal propensity to consume. அதாவது பெருக்கியின் மதிப்பு என்பது கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை சார்ந்ததாகவும் ஆர் மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு சார்பை சார்ந்ததாகவும் உள்ளது. The consumption function is the relationship between consumption expenditure and the national income. அதாவது நுகர்வு சார்பு என்பது எதை தொடர்பு கொண்டுள்ளது என்றால் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நுகர்வு செலவு, அண்ட் த நேஷனல் இன்கம், தேசிய வருமானத்தை தொடர்பு கொண்டுள்ளது. The unspent portion of national income is called saving. அதாவது செலவழிக்காத தேசிய வருமானம் தான் சேவிங், which becomes investment and thereby capital. அதைத்தான் நம்ம முதலீடு செய்கிறோம், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடு செய்கிறோம், அதைத்தான் கேபிட்டல் என்று கூறுகிறோம். The relationship between consumption expenditure and the capital expenditure, அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நுகர்வு செலவுக்கும் முதலீட்டு செலவுக்கும் தொடர்பு உள்ளது, இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை த பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிலரேட்டர். ஆக்சிலரேட்டரோட கொள்கை என்ன செய்யுதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை விளக்குகிறது. ஆல் தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் க்ளோஸ்லி இன்டர்கனெக்டட். இந்த வேரியபிள்ஸ் அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஒன்றோடு ஒன்று கலந்துள்ளது. நோ we can learn the consumption function. Now we can learn consumption function, psychological law of consumption. அதாவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷனா நுகர்வு சார்பு, சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் நுகர்வு சார்ந்த உளவியல் கோட்பாடு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் முதலீட்டு சார்பு, மல்டிப்ளையர் பெருக்கி, ஆக்சிலரேட்டர் முடுக்கி,
அண்ட் சூப்பர் மல்டிப்ளையர் சிறப்பான பெருக்கி. இதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன், தேர்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஒன் மல்டிப்ளையர், ஃபிஃப்த் ஒன் ஆக்சிலரேட்டர் and last one super multiplier. Consumption function. Meaning of consumption function. The consumption function or propensity to consume refers to income consumption relationship. அதாவது consumption function என்பது income consumption relationship. It is a functional relationship between, அதாவது functional relationshipனா சார்பு தொடர்பு between two aggregates, ரெண்டு ஒட்டுமொத்த கொள்கைக்கு தொடர்புடையது. What are that? Wise total consumption and gross national income. Total consumptionக்கும் gross national incomeக்கும் தொடர்பு உண்டு. Total consumption மொத்த நுகர்வு, gross national income மொத்த தேசிய வருமானம். Symbolically the relationship is represented as C equal to F bracket Y. C means consumption equal to F means functional relationship, Y means income, where C equal to consumption, Y equal to income, F equal to function. Thus the consumption function indicates a functional relationship between C and Y. அதாவது consumption function வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா functional relationshipையும் அதாவது C and Y இதை வந்து இண்டிகேட் பண்ணுது. where C is the dependent variables, அதாவது C என்பது சார்பு மாறிலி and Y is the independent variables, சாரா மாறிலி. that is C is determined by Y. C வந்து Yஐ சார்ந்து உள்ளது. consumption என்பது இன்கம்மை சார்ந்து உள்ளது. This relationship is based on the ceteris paribus, other things being same. Assumption, அதாவது இந்த relationship based on the ceteris paribus, அதை பேஸ் பண்ணி இருக்கு. Assumption as only income, consumption relationship is all possible influences and consumption are held constant. அதாவது இங்கே நுகர்வு என்பது நிலையானதாக உள்ளது. Table 1 income consumption schedule, அதாவது கற்பனையான நுகர்வு சார்பு ஷெட்யூல். இன்கம் கன்சம்ஷன் சேவிங்ஸ். இன்கம் மீன்ஸ் Y, கன்சம்ஷன் மீன்ஸ் C, சேவிங்ஸ் மீன்ஸ் S. இப்போ இன்கம் வந்து ஜீரோவாக இருக்கும்போது கன்சம்ஷன் வந்து நம்ம 20 ருபீஸ்க்கு கன்சம்ஷன் பண்ணோம்னா சேவிங்ஸ் வந்து -20, அதாவது கடனில் தான் இருக்கும். 60 ருபீஸ் நமக்கு வந்து இன்கம், 70 ருபீஸ் நம்ம வந்து நுகர்வு, தேவையான பொருள்களை 70 ருபீஸ்க்கு வாங்கினோம்னா அங்கேயும் -10 நமக்கு வந்து கடனாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இன்கம் வந்து 120, கன்சம்ஷனும் 120, சேவிங் 0. இன்கம் 180, கன்சம்ஷன் 170, சேவிங் 10 ருபீஸ். இன்கம் 240, கன்சம்ஷன் 220, சேவிங் 20 ருபீஸ். இன்கம் 300, கன்சம்ஷன் 270, saving 30. Income 360, consumption 320, savings 40. If we take C is equal to 100, இப்போ நமக்கு வந்து கன்சம்ஷன் வந்து 100 + 0.8y, அதாவது இன்கம் வந்து 0.8y. then MPC is equal to 0.8. MPC means marginal propensity to consume, இறுதி நிலை நுகர்வு. ஹியர் இஃப் Y is equal to 0, அதாவது இன்கம் வந்து 0வாக இருக்கும்போது C is equal to 100, கன்சம்ஷன் வந்து 100ஆக இருந்ததுன்னா இஃப் Y is equal to 100, C is equal to 180, அப்போ 180ன்னு சொல்லும்போது 80 ருபீஸ் வந்து நமக்கு கடனாக தான் இருக்கும். இஃப் Y is equal to 200, C is equal to 260, அப்போ இங்கே வந்து கடன் வந்து 60 ருபீஸ். If Y is equal to 300, C is equal to 340, 40 ருபீஸ் நமக்கு கடனாக தான் இருக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, MPC is equal to marginal propensity to consume, இறுதிநிலை நுகர்வு எவ்வளவா இருக்குது அப்படின்னா equal to del C by del Y is equal to 0.8. 0.8 தான் நமக்கு MPC, marginal propensity to consume.
In mathematical terms, C plus A plus B, y or C is equal to 20 plus 0.8y, where A greater than 0 and B less than 1. C is equal to consumption. C na consumption. A is equal to constant or intercept is equal to 20. இது வந்து நிலையானதா இருக்கும். Y is equal to income. B is equal to MPC, marginal propensity to consume, is equal to 0.8. That means MPC is equal to 0.8 equal to del C by del Y. The above table shows that consumption is an increasing function of income. அதாவது income வந்து அதிகமாகுது. Because consumption expenditure increases, அதாவது நுகர்வு செலவு அதிகரிக்கும் போது with increase in income ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்கமும் நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம். Here it is shown that when income is zero, income வந்து ஒன்றுமே இல்லை, people spend out of their past savings, people வந்து ஏற்கனவே சேவ் பண்ணதை செலவழிச்சிட்டாங்க on consumption because they must eat in order to live, அதாவது அவங்க உயிர் வாழணும்னா அவங்க சாப்பிட்டாகணும். ஸோ என்ன நடக்குது, இந்த டேபிள் பாருங்கள், ஃபிகர் 4.1. Here when y is equal to 120, y is equal to 120, c is equal to 120. அப்போ பாயிண்ட் B is the diagram. இப்போ என்ன ஆகுதுன்னா 0 தான் சேவிங். தென் when y is equal to 180, அதாவது இன்கம் வந்து நமக்கு 180, c is equal to 170, கன்சம்ஷன் வந்து 170, சேவிங் 10 rupees தான். ஸோ பாயிண்ட் S is the diagram. S இந்த டயக்ராம் நமக்கு. If y increases, அதாவது இன்கம் அதிகரிக்கும் போது increases to 360, c is equal to 320, கன்சம்ஷன் குறையுது. ஸோ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 40 rupees. இந்த டயக்ராம் இன்கம் இஸ் மெஷர்டு ஹரிசாண்டலி, அதாவது இன்கம் வந்து நமக்கு எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க, ஹரிசாண்டலி, அண்ட் கன்சம்ஷன் இஸ் மெஷர்டு வெர்டிக்கலி. In 45 lines, in 45 degree lines at all levels, income and consumption are equal. 45 la income and consumption equal. It is a linear consumption function based on the assumption that consumption changes, அதாவது நுகர்வு மாறிக்கொண்டே இருக்கிறது, by the same amount as does income. அதே போல் இன்கம்லேயும் என்னாவது சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. Thus the consumption function measures not only the amount spent, அதாவது நுகர்வு சார்பு என்பது எவ்வளவு கன்சம்ஷனுக்கு செலவழிக்கிறோம் என்பது மட்டுமல்ல, பட் ஆல்சோ த அமௌண்ட் சேவ்டு, எவ்வளவு சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் த ப்ராபன்சிட்டி டு சேவ், அதாவது இறுதிநிலை சேமிப்பு, நியர்லி த ப்ராபன்சிட்டி நாட் டு கன்சியூம் த 45 degree லைன் மே தேர்ஃபோர் த ரிகார்ட்ஸ் அஸ் ஏ ஜீரோ சேவிங். 44 degree வந்து நமக்கு எதை காட்டுதுன்னா சேவிங்ஸ் வந்து ஜீரோ லைன், அண்ட் த ஷேப் and position of the C curve indicate the division of income between consumption and saving. நமக்கு C curve வந்து எதை காட்டுது அப்படின்னா கன்சம்ஷனுக்கும் சேவிங்க்கும் உள்ள டிவிஷன் வித்தியாசத்தை நமக்கு காட்டுது C curve. Then technical attributes of the consumption function, முக்கிய கருத்துகள், அதாவது நுகர்வு சார்பு பற்றிய முக்கிய கருத்துக்கள். propensity to consume, average, marginal. ஆவரேஜாக டோட்டல் இன்கம் 40,000, அமௌண்ட் ஸ்பெண்ட் 30,000, அதாவது இன்கம் வந்து 40,000, செலவழிக்கிறது 30,000. இப்போ மார்ஜினல், அதாவது இறுதிநிலை நுகர்வு சார்பு, இன்கம் இன்க்ரீசஸ் 10,000, 40,000லேருந்து இன்கம் வந்து 10,000 அதிகரிக்குது. ஸோ இன்க்ரீசஸ் ஸ்பெண்ட், செலவும் அதிகரிக்கிறது 2,500. இந்த ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம், சராசரி நுகர்வு நாட்டம் ஈக்குவல் டு C by Y, அதாவது ஆவரேஜாக. தென் த மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம், இறுதிநிலை நுகர்வு ஈக்குவல் டு del C by del Y. த ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு சேவ், அதாவது சராசரி சேமிப்பு நாட்டம் ஈக்குவல் டு S by Y. த மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு சேவ் ஈக்குவல் டு del S del Y, del S by del Y. First one, the average propensity to consume, சராசரி நுகர்வு நாட்டம், is the ratio of consumption expenditure to any particular level of income. அதாவது எவ்வளவு இன்கம் வந்தாலும்
அவங்க வந்து எவ்வளவு நுகர்வு செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற ரேஷியோவை பொறுத்தது தான் இந்த ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம். Algebraically it may be expressed as under APC is equal to C by Y, as C is equal to consumption, Y is equal to income. The marginal propensity to consume, இறுதிநிலை நுகர்வு. The marginal propensity to consume may be defined as the ratio of the change in consumption to the change in income. அதாவது நுகர்வில் மாற்றம் ஏற்படுவதும் வருமானத்தில் மாற்றம் ஏற்படுவதை the marginal propensity to consume என்று கூறுகிறோம். Algebraically it may be expressed as under MPC is equal to, MPC means the marginal propensity to consume, is equal to del C by del Y. Del C means del consumption by del Y means del income, where del C is equal to change in consumption, del Y is equal to change in income. அதாவது நுகர்வில் மாற்றம் ஏற்படுகிறது, வருமானத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ MPCs is positive but less than unity. அதாவது ரொம்ப கடனாக எதுவும் இல்லை, பாசிட்டிவாக இருக்குது. 0 less than del C by del Y less than 1. The average propensity to save, சராசரி சேமிப்பு நாட்டம், is the ratio of saving to income. அதாவது வருமானத்துலேருந்து எவ்வளவு சேமிக்கிறோம் அதுக்குரிய ரேஷியோ தான் இந்த ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு சேவ் என்பது. APS, APS means the average propensity to save is the quotient obtained by dividing the total saving by the total income. Total incomeலேருந்து எவ்வளவு சேவிங் பண்ணுறோம் என்பது APS. In other words, it is the ratio of total savings to total income. அதாவது டோட்டல் இன்கம்க்கும் டோட்டல் சேவிங்ஸுக்கும் உள்ள ரேஷியோவை தான் என்ன சொல்கிறோம், the average propensity to save. It can be expressed algebraically in the form of equation as under. இதை algebraically எப்படி சொல்கிறோம்னா APS equal to S by Y, where S saving, Y income. The marginal propensity to save, MPS, is the ratio of change in saving to a change in income. அதாவது சேவிங்கில் மாற்றம் ஏற்படுவதற்கும் வருமானத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கும் உள்ள வித்தியாசம், அதே ரேஷியோ. MPS means marginal propensity to save is obtained by dividing change in savings, அதாவது சேமிப்பில் மாற்றம் ஏற்படுகிறது, by change in income. இன்கமில் சேஞ்ச் ஏற்படும் போது சேவிங்ஸ்லையும் சேஞ்ச் ஏற்படுது. It can be expressed algebraically as MPS equal to, MPS means the marginal propensity to save, is equal to del S by del Y. Del S equal to change in saving, del Y change in income, since MPC plus MPS is equal to 1. MPS, sorry, I means investment. MPC, marginal propensity to consume. MPS, marginal propensity to save, equal to investment. MPS is equal to I minus MPC, and MPC is equal to I minus MPS. Generally, the average, that is APC, is expressed in percentage and the MPS in fraction. Table 2, income, consumption, APC percentage, APS percentage, MPC, MPS. Income Y, income வந்து 120 rupees, consumption 120. அப்போ என்ன நடக்குது, ஈக்குவலாக எல்லாமே ஏபிசி வந்து ஆவரேஜாக எல்லாம் காலியாகுது. ஸோ ஏபிஎஸ் என்னவாக இருக்குது, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, எம்பிஸ்லேயும் எதுவும் கிடையாது, எம்பிஎஸ்லேயும் எதுவும் கிடையாது. 180 இன்கமாக இருக்கும்போது கன்சம்ஷன் 170 இருக்கும்போது ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் பர்சன்டேஜாக என்ன சொல்கிறாங்க 94%. ஸோ இங்கே என்ன நடக்குது, 10 rupees வந்து மிச்சமாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜாக சொல்லும்போது எம்பிசி எவ்வளோ இருக்குது, 0.83. தென் அது எம்பிஎஸ் எப்படி சொல்கிறாங்க, 0.17. கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன், கீன்ஸின் நுகர்வு பற்றிய உளவியல் கோட்பாடு. கீன்ஸ் propounded the fundamental psychological law of consumption which forms
Keynes propounded the fundamental psychological law of consumption which forms the basis of the consumption function. கீன்ஸ் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தவர் எதற்கு ஃபண்டமெண்டல் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் அப்படிங்கிறது. He stated that the fundamental psychological law upon which we are entitled to depend with great confidence. அதாவது இவருக்கு வந்து இதில் கிரேட் கான்ஃபிடென்ஸ் உண்டு. போத் ப்ரையர் ஃப்ரம் our knowledge of human nature and from the detailed facts of experience. அவருடைய அனுபவத்தில் உள்ள உண்மைகளை பற்றியும் அவர் is that men are disposed as a rule and on the average to increase their consumption. அதாவது மனிதர்கள் இயற்கையாகவே அவங்களுடைய கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. as their income, அவங்க இன்கம் அதிகரிக்க கன்சம்ஷனையும் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, increases, but not by as much as the increases in their income. அதாவது இன்கம் வந்து அதிகரிக்கிற அளவுக்கு கன்சம்ஷனை அதிகரிக்க மாட்டாங்க. அதாவது இன்கம் அதிகரிக்கிறத விட கன்சம்ஷன் கொஞ்சம் குறைந்த அளவே அதிகரிக்கப்படும். The law implies that there is a tendency on the part of the people. அதாவது இந்த லா வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா, பீப்புளோட டெண்டன்சி என்னன்னு கேட்டால் டு ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் less than the full increment of income. இன்கம்மை விட கன்சம்ஷனுக்கு செலவழிக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.